உள்ளதான் இருந்தானா? என்ன? அது ஒண்ணு இல்ல, நீ வேலைக்கு போலாமேன்னு அப்பா சொன்னாரு. அதான். அது அவரு சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க? நீ பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணிருப்பேன்னு தப்பா சொல்லிட்டேன். பிட் அடிக்கிறது அவ்வளவு ஈஸியா போச்சா? அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? ஒரு வருஷமா தொடாத புத்தகத்தை ஒரே நாள் ராத்திரியில எடுத்து விடிய விடிய கண்ணு முழிச்சு வந்த கேள்வி எது, வராத கேள்வி எது, வரப்போற கேள்வி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சின்ன சின்னதா எழுதி அதை உடம்பு பூரா அங்கங்க எடுத்து சொருகி அந்த உடம்பு பூரா எங்கெங்க பிட்ட வச்சிருக்கோம்னு அதுக்கு ஒரு மேப்பை போட்டு அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு பரிச்சை காலுக்குள்ள போனா அங்க இந்த மாதிரி ஒரு வாத்தியார் வந்து நிப்பாரு. அந்த வாத்தியார சமாளிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள சமாளிச்சு இதை சமாளிச்சு அதை சமாளிச்சு உட்கார்ந்தா அந்த நேரம் பார்த்து பிளைங் ஸ்குவாட் வருவான். அவன் புடிச்சானா லைஃபே போயிடும். அவனை சமாளிச்சா அதுக்குள்ள பின்னாடி ஒருத்தன் முது வச்சிருக்கான். அவனுக்கு என்ன வேணும்னு அவனை பார்க்காமயே தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கும் பிட்ட காமிச்சு நம்மளும் பாஸ் ஆகி அவனையும் சேர்த்து பாஸ் ஆக்கி நீங்க எல்லாம் படிச்சு வாங்கின 400 மார்க்க நாங்க பிட் அடிச்சு வாங்குறதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? என்னம்மா நான் சொல்றது? ஐயோ, வீட்டுல படிச்சுட்டு பரிச்சைகால போய் வாந்தி எடுக்கிற உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது பிட் அடிக்கிறதோட மகிமை? உள்ளதான் இருந்தானா? என்ன? அது ஒண்ணு இல்ல, நீ வேலைக்கு போலாமேன்னு அப்பா சொன்னாரு. அதான். அது அவரு சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க?